தஞ்சாவூரில் நடந்த இன்சிடென்ட் அது தொடர்பாக வெளிவந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. தஞ்சாவூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க ஒரு சாலை மறியல் பண்ணுறாங்க. எதுக்காக? மக்கள் பிரச்சனைகளுக்காக கிடையாது, அவங்க கட்சி பேனரை கீழ்ச்சிட்டாங்கிறதுக்காக சாலை மறியல் பண்ணுறாங்க. எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு சாலையை ரோடை பிளாக் பண்ணுறாங்க. அதில் ஒரு இளைஞர் அதை தட்டி கேட்கிறார். நான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், என்னை தடுக்கிறீன்னு கேட்குறாரு. காவல்துறை அவரை அறைந்திருக்கிறது. இப்போ காவல்துறை என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் விசிகா என்ன அட்ராசிட்டிஸ் சொன்னால் பண்ணுவாங்க, அவங்கள நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் அதை தட்டி கேட்குற காமன் பப்ளிக் மேலே நாங்கள் கை வைப்போம், பொதுமக்கள் மேலே கை வைப்போம்னு சொல்ல வரீங்களா? இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாலை மறியல் பண்ணானா நீங்கள் அவங்கள தானே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றிட்டு இப்போ ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும். நீங்கள் எதுக்கு அதை தட்டி கேட்டால் ஒரு இளைஞன் மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம்? அது உங்களுக்கு அடிக்கிற ரைட்ஸ் யார் கொடுத்தா? கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கா இல்லையா? அந்த நாட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒன்று இருக்கா இல்லையா? விசிகா ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, அமைச்சரவையில் இருக்கிற ஒரு கட்சி, அவங்க யாருக்கு எதிராக சாலை மறியல் பண்ணுறாங்க? இது என்ன அற்பத்தனமான அரசியல்? நீ ஆளுங்கட்சியில் இருந்துட்டு நீயே சாலை மறியல் பண்ணா யாருக்கு எதிராக பண்ற? இந்த கேள்விலாம் இருக்கு இல்லையா? இப்போ அடித்த அந்த எஸ்எஸ்ஐ நீங்க ஒருவேளை அந்த பையனை நீங்க கொடூரமான முறையில் இழுத்துட்டு போறீங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அந்த பையனை நீங்க அடிக்கிறதோ இல்ல அவன் கையை உடைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னா இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் ஹியூமன் ரைட்ஸ்க்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதை எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல தமிழக அரசிற்கு இந்த வீடியோ மூலமாக நான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நீங்க ஒருவேளை அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டு நீங்க உள்ள தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னா அவனை முதல்ல அடிச்சு அந்த எஸ்எஸ்ஐ மேல நீங்க எஃப்ஐஆர் போடணும். அவரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும். அதுதான் நியாயம். இல்லை என்று சொன்னால் நீங்க கொடுக்குற மெசேஜ் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மெசேஜ். எங்க கூட்டணி கட்சிக்காரன் என்ன அட்ராசிட்டி வேணா பண்ணுவான், பொதுமக்கள் அதை தட்டி கேட்கக்கூடாது. தட்டி கேட்டால் நாங்கள் காவல்துறையை வச்சு அவனை தட்டுன்னு தட்டுவோம், பொது இடத்துல அவனை அறைவோன்றது தான் நீங்கள் கொடுக்குற மெசேஜாக இருக்கும். ஆகையால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன், டிவிக்கு அரசிற்கு நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பாருங்க. பையனை உடனே விடுவீங்க. ஒருவேளை நீங்கள் வழக்கு போடுவதா இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், அந்த எஸ்எஸ்ஐ மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க. அதுதான் நியாயம்.